அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலினுடைய வந்து பெயர்கள பத்தி நம்ம சில பெயர்கள பார்த்தோம். அது கட்டுகின்ற பொருள் அடிப்படையில. இன்னைக்கு நம்ம எத பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திராவிட கோயில் வகைகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இதில பார்க்க போறோம். அதாவது நம்ம திராவிட கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா, நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிப்பாங்க. இதில நம்பளுடைய தென்னிந்திய பகுதிகளுக்கு உரியது சொல்லி பார்த்தீங்கன்னா, திராவிட கோயில் வகைகள்ல பெரும்பாலான வகைகள் இருக்குது. இதன்ல கூரை அமைப்பு அடிப்படையில கோயில்கள எப்படி எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆலக்கோயில், இளங்கோயில், மணிக்கோயில், கரக்கோயில், ஞாழற் கோயில், கொகுடி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆ பிரிப்பாங்க. இதையே சிற்ப நூல்கள் வேறு இதில் சொல்கிறாங்க. என்னென்னா ஸ்ரீபோகம், ஸ்ரீவிலாசம், ஸ்கந்தகாந்தம், ஸ்ரீகரம், ஹஸ்திபிரிஷ்டம், கேசரம் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. இதில் விஜயம் அப்படிங்கிற இன்னொரு வகையும் கேசரத்துக்கு பக்கத்தில் விஜயம்ங்கிறது வரும். அடுத்து இது சிற்ப நூல்களில் சொல்கிறது. இதையே தான் எதுலையும் சொல்லியிருக்கிறாங்க, காமம் அப்படிங்கிற நூல்லையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிற்ப நூல்களை பற்றி சொல்கிறதுல இந்த ஆகமம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்குது. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஒரு நெட் எக்ஸாம் கேன்சல் ஆனிச்சு பார்த்தீங்களா, அதில் இந்த இதில் இந்த யானை கோயில் அப்படிங்கிறத யானை கோயில், ஆலக்கோயில் அப்படிங்கிறத மறுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அமைச்சிருந்தாங்க. அதனால் கோயில் கலைகளை பொறுத்த வரைக்கும் இதை பற்றிய ஒரு அடிப்படை சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்கிறது. எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம்.